சரி, புனிதமான மாதம்ங்கிற காரணத்துக்கு நோன்பு வச்சுன்னு சொன்னா துல்கதாவில வை, அது புனிதமான மாதம். துல்கத்திலையும் வை, பெருநா அன்னைக்கு வச்சு தின்ட்டு ஹராம செய்யி, புனிதமான மாதம் தானே, அப்படித்தானே வரு. இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம், இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்டே கிடையாது. மேராஜுக்கு நோன்பு வச்சாங்க எடுத்து காட்டுப்பா. இது இபாதத்தை எப்படி காட்டணும்? ரசூலுல்லாஹ் காலத்து மேராஜ் நினைச்சு இத்தனை மேராஜுக்கு போனார்கள், 27 நோம்பிக்கு சொன்னார்கள், நாங்கெல்லாம் வச்சோம். புனித வச்சுக்கிறேன். இந்த முகரத்தை காட்டிருக்கீங்களா? முகர்ரம் மாசம் 9, 10 காட்டுறீங்களா? அந்த மாதிரி காட்டு. அப்படி காட்ட முடியாது. இல்ல, அடுத்து என்ன செய்யறாங்க? ஒரு செயல், எனக்கு நோன்பு நோக்க அதிக சக்தி உள்ளது, ஆகவே அதிக நாட்கள் நோன்பு வைக்க அனுமதி தாருங்கள் யார சொல்லலாம் என்று ஒரு தோழர் சொன்ன போது புனித மாதத்தில் நோன்பு வையுங்கள் என்று இறை தூதர் கூறினார்கள் இருக்குது. இருக்கா? அதிகமா நோன்பு வைக்கிறதுக்கு ஆசை இருந்தா புனிதமான மாதத்தில் அவங்க சாய்ஸ்ல விடப்பட்டிருக்கு. கேள்வி என்ன? மேராஜ் அன்றைக்கு மேராஜுக்காக நோன்பு வைக்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அவ்வளவுதான். இதுக்கு ஆதாரம் கிடையாது. சுத்திட்டு வர்றதை பார்த்தா ஒண்ணும் இல்லைன்னு விளங்குது. பாத்தீங்களா? சொல்ற இந்த இல்லாததுக்கு ஆதாரம் காட்டுறதுக்கு பக்கம் பக்கமா போகுது, ஆனா ஒரு பாயிண்டும் இல்ல. அடுத்து என்ன வருது? அவங்க ஆதாரம் காட்டுறா, ஒரு செயல் கூடுமா அல்லது கூடாதா என்பதை இறைவனோ இறை தூதர் அவர்களோ தான் சொல்லித் தர வேண்டும். இந்த அடிப்படையில் எந்த நாளில் நோன்பு வைக்கக்கூடாது என்பதை இறை தூதர் அவர்கள் தெளிவுபடுத்தி உள்ளார்கள். இறை தூதர் அவர்கள் நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் ஆகிய 2 நாட்களில் நோன்பு வைப்பதை தடுத்துள்ளார்கள். ஹஜ் பெருநாளைக்கு அடுத்துள்ள 3 நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது என்று இறை தூதர் கூறினார்கள். சக்குடைய நாளில் நோன்பு வைப்பவர் இறை தூதருக்கு மாறு செய்தவராவார் என்று கூறினார்கள். தடை செய்யப்பட்ட நாட்களில் நோன்பு வைப்பது கூடாது, தடை செய்யப்படாத நாட்களில் நோன்பு நோற்பது கூடும். இது மிக தெளிவான ஒன்றாகும். உண்மை இவ்வாறு இருக்கும் போது இறைவனால் இறை தூதரால் தடை செய்யப்படாத ரஜபு மாதத்தின் மேராஜ் தினத்தில் நோன்பு வைக்கக்கூடாது என்று மதுஹப் மறுப்பாளர்கள் கூறுகிறார்கள் என்றால் இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தது யார்? இறைவனா இறை தூதரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் கேட்டிருக்காங்க. என்ன பாயிண்ட்னா, நோன்பு வைக்க கூடாதனால ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களாம், பெருநாளைக்கு நோன்பு வைக்க கூடாதான். அந்த ஐயாமு தஷ்ரீக்ல நோன்பு வைக்க கூடாது. அதே மாதிரி சக்குடைய நாள், நோன்பா நோன்பு இல்லையான்னு சந்தேகத்துக்குரிய நாள் இருக்குல்ல, அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது சொல்ல தடுத்துட்டாங்க. என்ன அர்த்தம்? தடை செய்யப்படாத மற்ற நாள்ல வைக்கலாம்னு தான் அர்த்தம். ஆமா தான் அர்த்தம். நாங்க வைக்கலாம் தான் சொல்றோம். இன்னைக்கு வேணாலும் வைக்கலாம், இன்னைக்கு கூட விரும்பினா வச்சுட்டு போங்க, அதல்ல பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு இபாதத்தை அனைவருக்கும் உண்டாக்க இயலுமா? அதான் கேள்வி. விரும்புனா ஒருத்தன் 27 வைப்பான், 25 வைப்பான், இன்னைக்கும் வைப்பான், நாளைக்கும் வைப்பான். தடை செய்யப்படாது. நாங்கள் அந்த நாட்களில் வைக்கிறது தப்புன்னு சொல்லல. நீங்கள் அன்றைக்கு மார்க்கத்தில் ஒரு சுன்னத்து என்று ஒரு நோன்பு உண்டாக்குறீங்களே, அதுக்கு தான் தப்புங்கிறோம். ஏன் தப்புங்கிறோம்? இந்த அதிகாரத்தை யார் தந்தான்னு கேக்குறீங்களா? ரசூலுல்லாஹ் தந்துட்டாங்க. மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். என்னுடைய கட்டளை இல்லாமல் ஒரு அமலை உண்டாக்கி செஞ்சா அது ரத்து, நிராகரிக்கப்படும். மன் அஹதத ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். என்னுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருத்தன் உருவாக்கினானேயானால் அது நிராகரிக்கப்படும். நீ உண்டாக்குற, அவன் இஷ்டத்துக்கு அவனா விருப்பமான நாள்ல இந்த மேராஜை காரணம் காட்டாம அவனா மேராஜ் 27 வச்சுட்டு போகலாம், 28 வைக்கலாம், 30 வைக்கலாம், 1 வைக்கலாம். என்ன வெள்ளிக்கிழமை இல்லாத நாட்களா பார்த்து என்ன செய்யலாம்? அவன் வைத்துக் கொள்ளலாம். நாளுக்கு தடை கிடையாது. அந்த நாள் தடை செய்யப்பட்ட நாள் என்றோ அந்த நாளில் நோன்பு வைக்கிறது கூடாது என்றோ நாங்க சொன்னாதான் அது நீங்க இந்த கேள்வி கேட்க இயலும். அந்த நாளில் நோன்பு வைக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனவன் விரும்புகிற நபிலான உபரியான நோன்பை அவனவன் வசதிப்படி வைத்துக் கொள்ளலாம் அர்த்தம். எல்லாரும் இருக்க வைங்கன்னு சொன்னாரு சுன்னத்தா போயிடும். யூனிஃபார்ம் உண்டாக்குவதுதான் மார்க்கத்தில் கூட்டுவதுன்னு அர்த்தம்ங்க. இப்ப உதாரணமா லோகர் தொழுது முடிச்சிட்டீங்க, சுன்னத்தையும் தொழுது விட்டீங்க. இப்ப இன்னொரு 4 ரக்காத் உங்களுக்கு ஆசை இருக்கு, தொழலாமா? தொழுவலாம். எவ்வளவு நாள் தொழலாமே? தடை செய்யப்படாத நேரமா இருந்தால் தொழுவலாம். அதே நேரத்தில் எப்படி செய்யக்கூடாது? லோகர் தொழுது விட்டு சுன்னத்தையும் தொழுது விட்டு அனைவரும் 4 ரக்காத் தொழ வேண்டும் நான் சொல்லக்கூடாது. சொன்னா மார்க்கத்தை நான் உண்டாக்குறேன் ஆயிரும். நீ விரும்பினா 4 தொழுவு, நீ இன்னும் 2 தொழுவு, நீ இன்னும் போய்கிட்டே இருக்கு. அப்படி விடணுமே தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது? லோகரை தொழுது விட்டு சுன்னத்தையும் தொழுது விட்டு அப்புறம் ஒரு 4 ரக்காத்தை நீங்கள் எல்லாம் தொழ வேண்டும். அதை சொல்ல நீ யாரான்னு கேட்டு பண்ணும். நீங்க அதை செய்யறீங்க. இப்ப விரும்பணும் நோன்பு வச்சுக்க, விரும்பாதவன் போய் என்னைக்கு வேணாலும் வச்சுக்கன்னு சொல்லிட்டு போ. ரஜப மாசம் 27 வைக்கணும்னு பர்டிகுலர் ஆக்குறேன். அதுக்கு காரணம் சொல்லு. நீ சொல்லக்கூடியதெல்லாம் ரஜபு 1 வைக்கிறதுக்கும், ரஜபு 2 வைக்கிறதுக்கும், ரஜபு 3 வைப்பதற்கும், ரஜபு 30 நாள் வைப்பதற்கும், ஷாபான்ல வைப்பதற்கும், துல்காதால வைப்பதற்கும், துல்ஹஜ்ல வைப்பதற்கும், முஹர்ரம்ல வைப்பதற்கும் அதுக்கு தான் ஆதாரமா இருக்கிறது. தவிர 360 நாளைக்கும் தடை செய்யப்பட்ட நாட்கள்ல அதுல ஒரு 5, இதுல ஒரு 1 6, அதெல்லாம் அப்புறமேலே சக்குடைய நாள்னு ஒன்று இருந்து வந்து வறுமையானால் 7, அப்புறம் வெள்ளிக்கிழமையெல்லாம் சேர்த்து ஒரு 50 வெள்ளிக்கிழமை தள்ளிட்டீங்கன்னா ஒரு 57 நாளை தவிர மீதி எல்லா நாட்களும் நோன்பு வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நாள் தான். அதல்ல பிரச்சனை.
இந்த நாளில் நோன்பு வைக்கணும்னு அனைவருக்கும் சட்டம் சொன்னீர்களே, ஆனால் நீங்கள் மார்க்கத்தை உண்டாக்குறீங்க, ரசூல்லா வேலை உங்க கையில் எடுத்துக்கிட்டீங்க. இதுதான் கொஸ்டின். அப்ப இதை வழங்காம எழுதியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன, இறை தூதர் எதை தடுத்தார்களோ அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். ஆதாரம் நாங்களே தான் சொல்றோம். என்ன தடுத்தாங்க? நான் என்னுடைய ஆர்டர் இல்லாம இதை உண்டாக்குதுன்ட்டாங்க. நீ உண்டாக்குன, நீல விலகி கொள்ளணும், அவங்களுக்கு எதிரான ஆதாரம். அடுத்து என்ன, ஆனால் மதுஹப் மறுப்பாளர்கள் இறை தூதர் தடுக்காத ஒன்றிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்கிறார்களே, இந்த அதிகாரத்தின் உரிமை எங்கிருந்து பெற்றார்கள்? இறை தூதர் தடுத்திருக்கிறாங்க. என்ன தடுத்திருக்கிறாங்க? யூனிஃபார்ம் ஒரு வணக்கத்தை உண்டாக்குவதை தடுத்திருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அடுத்து மௌலித் ஓதுறதுக்கு ஆதாரம். நம்பர் 10 என்ன, மௌலித் ஓதுறதுக்கு ஆதாரம் என்ன கேட்கிறாங்க? 10ல மௌலித் என்பது பிறப்பு மற்றும் சிறப்பு, இறப்புங்கிற சிறப்புன்னு போட்டாங்க. பிறப்பு மற்றும் இறப்பு பற்றி கூறப்பட்ட ஒரு தொகுப்பாகும். மௌலித் ஓதுவதற்கு ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸ்களும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மௌலிதுக்கு என்ன ஆதாரம்னா குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம். குர்ஆனில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் பிறப்பு பற்றியும் நபிகள் நாயகம் அவர்களின் வருகை பற்றியும் நிறைய இடங்களில் கூறப்பட்டுள்ளன. மூசா பிறந்தார்னு கூறப்பட்டிருச்சான். மூசா பிறந்தாருன்னு கூறுவாங்க. அடே கொண்ட ஒருத்தர் பிறந்ததை சொல்லத்தானே செய்வாங்க. அவர் பிறந்த பத்தி சொல்லப்படுதான். ஏன் அது சொல்லப்படுது? டிஃபரெண்டா பிறந்ததுனால. இப்ப ஜக்கரியா பிறப்பு ஏன் இல்லப்ப? அடே நீ சொல்றபடி ஜக்கரியா பிறப்பு ஏன் இல்ல? மூசா பிறப்பு தானே இருக்கு. ஏன் பிறப்பு இருந்தாரு? அவரு எதிரி வீட்டில் போய் ஒரு வீட்டில் பிறந்துட்டு ஆம்பளை பிள்ளைலாம் கொலை பண்ணிட்டு இருக்கிறான். அதெல்லாம் மீறி அவர் பிறக்கிறாரு, தப்பிச்சு போறாரு, கப்பல் தூக்கி போடுறாங்க படகு பெட்டியில வச்சு, அது போய் பிறவன் வீட்டுக்கு போகுது. அதுக்காக அதில் சொல்றானே தவிர பிறந்த நாள் கொண்டாடுறக்கா சொல்றான். அப்படி சொன்னா டேட் சொல்லு. எனக்கு பிறந்தாரு மூசா, பிறந்த நாள் டேட் தெரியணும்ல. அது அல்ல டேட்ல சொல்லணும். நீ பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு சொன்னா டேட்ல போய் சொல்லணும். டேட் எப்ப மூசா நபி கடல் தூக்கி போட்டது, எப்ப அவங்க அம்மா பெத்தது, எப்ப சொல்லு பார்ப்போம். ஈசா நபி எதுக்கு சொல்றான்? தகப்பன் இல்லாம பிறந்தனால குழந்தையில சொல்லி காட்டுறான். யஹ்யா நபி எதுக்கு சொல்லி காட்டுறான்? குழந்தையெல்லாம் பெற முடியாத வயசுல ஒருத்தருக்கு அந்த குழந்தையெல்லாம் கொடுக்குறான். தலையெல்லாம் நரைச்சி போய் எலும்பெல்லாம் தளர்ந்து போய் யஹ்யா நபிக்கு அதுக்காக இந்த 3 பேருடைய குழந்தை பிராயத்தை சொல்றான். அப்ப ஏன் நூஹ் நபி ஏன் சின்ன பிள்ளையா இருந்து எல்லாம் சொல்லல? 3 பேருக்கு தானே சொல்றான் இப்ப குழந்தை பிராயத்தை. நூஹ் நபிலாம் உங்களை மாதிரி நம்ம சகஜம், சாதாரணமா பிறந்தார்கள், சாதாரணமா இருந்தார்கள், சொல்லப்படவில்லை. ஷுவைப் நபி எப்ப பிறந்தாங்க? அவர் பிறப்பு ஏன் குர்ஆன்ல இல்ல? லூத் நபியா இல்ல? சாலிஹ் நபியா இல்ல? அய்யூப் நபியா இல்ல? யூனுஸ் நபியா இல்ல? எவ்வளவு இல்லையே. அப்ப குழந்தைகள் பிராயத்தை எல்லாம் சொல்லிவிட்டானா? அதான் ஆதாரமா. மௌலிதுக்கு ஆதாரம் அல்லாஹ் சொல்லிட்டான்ல, அதையும் சொல்லிட்டு போ. அல்லாஹ் எதை சொன்னானா சொல்லிட்டு போ. குர்ஆன்ல உள்ள மூசா நபி பிறந்த ஆயத்தெல்லாம் சொல்லிட்டு போ, அல்லது ஈசா நபி பிறந்த ஆயத்தெல்லாம் சொல்லிட்டு போ. ரசூலுல்லாஹ்வுடைய பத்தி ஏதாவது, ரசூலுல்லாஹ் பிறந்தது எல்லாம் சொல்றானா? ரசூலுல்லாஹ் பிறந்ததை பத்தி வருகை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிருக்க. அடுத்து என்ன, ஹஜ்ரத் இப்ராஹிம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மௌலிதுக்கு ஆதாரங்க, இறைவா இம்மக்கத்து வாசிகளிலிருந்து ஒரு திருத்தூதரை அனுப்பி வைப்பாயாக. அவர் மக்களுக்கு வசனங்களை ஓதி காட்டுவார், அவர்களை தூய்மைப்படுத்துவார், வேதத்தையும் ஞானத்தையும் போதிப்பார். இதுல என்ன இருக்கு? இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க, ஒரு தூதரை அனுப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்காக துவா செஞ்சாங்க, வந்துட்டாங்க. இதுல மீலாது என்ன இருக்குங்கிற? பிறக்கிறதுக்கு முந்தி நடக்குது. நீங்க சொன்ன பிறப்புங்கிற, இது பிறக்கிறதுக்கு முந்தி உள்ள மேட்ரு. பிறக்கவே இல்லை. வழங்க மீலாதுக்கு அர்த்தம், மௌலிதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவு சொல்லிட்டாங்க, பிறப்புன்னு சொல்லியாச்சு. இது பிறக்கிறதுக்கு முந்தி எத்தனை ஆயிரங்கள் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போறேன், இங்க இருந்து ஒரு தூதரை அனுப்பு, அவங்கள இருந்து அனுப்பு, அவர் இந்த மாதிரி செய்யற மாதிரி ஒரு ஆள் அனுப்புன்ற இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க. இதுல இனி மௌலிது என்ன இருக்குது? ஒண்ணும் இல்ல. அடுத்து என்ன, எனக்கு பின் ஒரு தூதர் வருவார், அவரின் பெயர் அகமது ஆகும். ஈசா நபி கூறினார்கள். ஆமா கூறினாங்க. அதனால என்ன, இப்ப எனக்கு பின் ஒரு தூதர் வருவார், குர்ஆன்ல இருக்குது, அவர் பேர் அகமது. இது மௌலிது வரைக்கும் எப்படி ஆதாரம் கேட்கிறேன். நீ என்ன யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துக்கிட்டு ஓதுறியப்பா, சூடஞ்சாம்பராணி கொளுத்து வைக்கிறிய, அது காசு வாங்குறிய, சினிமா மெட்டில் ஓதுறீங்க, அசிங்க அசிங்கமான அர்த்தம்லாம் அதுல இருக்குது, முட்டாள்தனமாலாம் இருக்குது, கிறுக்குத்தனம்லாம் இருக்குது, ஒரு கூலிக்கு தானே மாரடிக்கிற, பணக்காரனுக்கு ஒரு மாதிரி ஓதுறிய, ஏழைக்கு ஒரு மாதிரியா ஓதுறிய, இது ஒரு இபாதத்துன்னு செய்யறிய. இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, மூசா நபி பிறந்ததை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அது ஆதாரம். அது ஈசா நபி பிறந்ததை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது ஆதாரம். எனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார்னு யார் சொன்னது? ஈசா நபி சொன்னார்கள், அது ஒரு ஆதாரம். நபிகள் நாயகம் அவர்களின் பிறப்பு வருகையை பற்றி குர்ஆனில் கூறப்பட்டதை போலத்தான் மௌலிதும் கூறப்பட்ட. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல கூறப்பட்ட மாதிரி தான் இது இருக்கான். மௌலிதுல கூறப்பட்ட எப்படி? குர்ஆன்ல எப்படி இருக்கு? இவ்வளவுதான் இருக்குது. எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பே குர்ஆன்ல வரல. இன்னும் சொல்ல போனா ஈசா நபிக்காவது பிறப்பு வந்திருக்குதுங்க, மூசா நபிக்காவது பிறப்பை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பத்தி ஏதாவது வந்திருக்குதா? இல்ல. பிறப்பை பத்தி என்ன வருது? எத்தீமா இருந்தீங்கன்னு ஒண்ணு வருது. அலம் எஜிதுக்கு எத்தீமன் ஆவா, நீ அனாதையா இருந்து உன்னை எல்லாம் அரவணைக்கலையா, வறுமையில இருந்து உன்னை பணக்காரனாக்கல, அவ்வளவுதான் வருது.
பிறந்தார்கள், குழந்தை பிறந்து இப்படி சேட்டை பண்ணினாய், அப்படி பண்ணினாய், இப்படி பண்ணினாய், மூசா நபிக்கு எல்லாம் சொல்லி காட்டினானே, அந்த மாதிரிலாம் ஏதாவது வருதா? ஒண்ணுமே இல்ல. அவ என்ன சொல்றாங்க தைரியமா, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு வருகையை பற்றி குர்ஆனில் கூறப்பட்டதை போலத்தான் மௌலிதிலும் கூறப்பட்டுள்ளது. அப்படியே கூறப்பட்டிருக்குது. மௌலில் எப்படி கூறப்பட்டிருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் கர்ப்பம் ஆயிட்டாங்களாம். கர்ப்பமானவன பயிர் பெருசாகும்ல, எல்லாருக்கும் ஆகுற மாதிரி அவங்களுக்கு ஆவலையாம். ஏன் ஆவலைன்னு கேட்டா, புறம்பப்பட்டுவாங்க யாராவது, அதுக்கால மறைச்சிட்டானா, பிளாட் ஆக்கிட்டானா வயிறை. கர்ப்பிணிகளுக்கு வயிறு பெருசாகணும்லங்க, நாளைக்கு பெருசும் ஆகிற வரைக்கும் வயிறுல குழந்தை இருக்குன்னு தெரியவே இல்லையா. வலாத்துஹு ஆமினத்துன் வலம் யுஸ்ரிபிஹா அகதுன் லியுக்ஃபா அன் உயூனில் ஹுஸ்ஸதி. யாரப்பனாண்டு ஒரு பைத்து போறாங்கல்ல, அதுல வருது. இப்படி என்ன அர்த்தம்? இது ஆமினா பெற்றெடுத்தார்கள். எப்படி பெற்றார்கள் தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாம அப்படி ஒரு டைப்ல குழந்தையை சுமந்து பெற்றெடுத்தார்கள். ஏன் என்று கேட்டால் லியுக்ஃபா அன் உயூனில் ஹுஸ்ஸதி, பொறாமைக்காரனுடைய கண்களில் இருந்து அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி செஞ்சாங்கிறிய. குர்ஆனில் கூறப்பட்டவாறுனா இதுக்கு எதிர ஆயத்து எது? குர்ஆனில் கூறப்பட்ட மூலத்தில் கூறப்பட்டது நான் சொல்லிவிட்டேன். நீ குர்ஆனில் கூறப்பட்டவாறு போட்டிருக்கிறீங்களா? இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஆயத்து எது? அது மட்டும் இல்ல, பிறந்துட்டாரா, ஜிப்ரீல் அல்லாஹ் கூப்பிட்டானா, ஜிப்ரீலே இங்க வா, என்ன செய்யணும், இந்த முகமது ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அதை தூக்கிட்டு வந்து அரசு உருசு உலகம் எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு வா. நாதாகும் ரஹ்மானும், ரஹ்மான் கூப்பிட்டான், அன் தூஃபு பிஹி, இவரை சுத்தி காட்டுங்கள். யார? கை குழந்தை ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்கல்ல, அன் தூஃபு பிஹி பில் அர்ஷி, அரசு சுட்டி காட்டுங்கள். மா தாரின் நயீமில் அர்கதி, அந்த பசுமையான சொர்க்க சோலைகளை சுட்டி காட்டுங்கள். அதுக்கப்புறம் உலகத்துக்குலாம் அந்த குழந்தை தூக்கிட்டு போங்கள். சும்மாரி லூஹு அலல் ஹலாயிக்கு குல்லிஹா, எல்லா படைப்பினங்களுக்கும் ஆடு மாடு கழுதெல்லாம் கொண்டு முகமது பிறந்தான்னு காட்டுங்க இருக்கு. அந்த குழந்தையை தூக்கிட்டு என்ன செய்யணுமா, எல்லா ஹல்குகள்டையும் கொண்டு போகணுமா. ஆட்டுட்டு வந்து முகமது பத்தியா, மாட்டுட்ட போய் முகமது பத்தியா, கழுதிட்ட போய் முகமது பத்தியான்னு என்ன செய்யணும், இப்படி எழுதி வச்சுக்கிறிய. குர்ஆன்ல கூறப்பட்டவாறு தான் மௌலூத் இருக்குங்கிறியே, இதான் குர்ஆன்ல கூறப்பட்டதா? இதுக்குள்ள ஆயத்து எது? குர்ஆன்ல கூறப்பட்டவாறு சொன்னா குர்ஆன்ல இதெல்லாம் இருக்குதா? அது மாத்திரம் இல்ல, முடியெடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புனாருங்கிற, ஜிப்ரீல் முடியெடுத்தாருங்கிற, என்னென்னமோ. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போறாங்க, ஒண்ணுமே தெரியல, குழந்தைகளை சுத்தி காட்டி தான் பண்ணிருக்கேன். இதானே நான் பார்த்தேனே, சுத்தி காட்டுறா இருந்தா தெரியறதுக்கு தான் சுத்தி காட்டணும். அவளை தூக்கிட்டு போய் சொர்க்கம் இருக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்டியாச்சான். இன்னொரு தடவை 2வது தடவை போறாங்க. முதல்ல சுத்தி காட்டினது எதுக்கு? தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். குழந்தையா இருந்தாலும் நீ வித்தியாசமான பாக்குற, தெரிஞ்சுக்கிறதுக்கு சுத்தி காட்டியாச்சு. மேராஜுக்கு போறாங்க. இது ஜிப்ரீலுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்கணும். இதானே இந்த இது சிதறத்துல் முன்தஹா, இதானே இதானே முதவானம், இவர் தானே அப்படிலாம் சொல்லியிருக்கேன்னு முதல்ல ஆல்ரெடி பார்த்தாச்சுல. எல்லாம் உண்மைகள், இது என்ன அது என்ன அது என்ன, இவரையும் எப்படி கிடக்கிறாரு அவரையும் எப்படி கிடக்கிறாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களே தவிர என்ன செய்யல. இதான் எனக்கு தெரியுமே, நான் பார்த்துட்டேன் சொன்னாங்களா? அப்ப பொய், இது குர்ஆன்ல உள்ளபடி இல்ல, மாத்தமா இருக்குது மௌலூதுல. அது மாத்திரம் இல்ல, அப்துல் முத்தலிப் என்ன பண்ணாரு, ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே பாட்டனார் கையில தூக்கி வச்சுக்கிட்டாரு. யார்? ரசூலுல்லாஹ்வை வச்சிட்டு பாட்டு படிக்கிறாரு. நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாரு? பேரனை பத்தி படிக்கிறாரு. உங்களை பத்தி முந்தைய வேதங்கள்ல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா பரவாயில்ல, உங்களை பத்தி குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லிவிட்டான். யாரு? அப்துல் முத்தலிப் சொல்றாரு, உங்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், குர்ஆன்லயே அகமதுன்னு சொல்லிவிட்டான். சொர்க்கத்தெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு படிக்கிறாங்க மௌலூதுல. அன்தல்லதி சும்மீத பில் குர்ஆனி அஹ்மத மக்தூபன் அலல் ஜினானி, உங்களுக்கு குர்ஆன்லயே அகமதுன்னு அல்லாஹ் பேர் வைத்து விட்டானே, சொர்க்கத்தில எல்லாம் உங்கள் பேரை எழுதிட்டானுங்கிறாரு. அகமதுன்னு குர்ஆன்ல பேர் வச்சா குர்ஆன் பேர் இருந்துச்சா? ரசூலுல்லாஹ் கை குழந்தையா இருக்கும்போது பாட்டனார் தூக்கி கையில வச்சுட்டு இருக்கும்போது ஏது குர்ஆனு? இதுதான் குர்ஆன்ல சொல்லப்பட்ட வர அவளும் கட்டுக்கதைகளை வைத்துக் கொண்டு 300 வருஷத்துக்கு முந்தி ஒரு கிறுக்கம் பைத்தியக்காரன் எழுதின பாட்டு தான் மௌலூதுங்கிறது. அதை தொழிலுக்கு பிசினஸுக்கு பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா இதுதான் ஆதாரம். அடுத்து என்ன? மேலும் நாமெல்லாம் ஒன்று கூடி நபிகள் நாயகம் புகழ் பாடுவதை போன்றுதான் இறைவனும் அவர்களின் புகழை நபிமார்களை ஒன்று கூட்டி சொல்லி காட்டுகிறான் என்பதை கீழ்காணும் வசனம் அறிவிக்கிறது. உங்களை உண்மைப்படுத்துகிற ஒரு தூதரை உங்களிடம் நான் அனுப்பி வைத்தால் அவரை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், மேலும் அவர்கள் நீங்க உதவ வேண்டும் என்று இறைவன் நபிமார்களிடம் உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்தான் போட்டிருக்குது. அதாவது கூட்டமா ஓதுறதுக்கு ஆதாரம். கூட்டமா ஓதுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பற்றி எல்லா நபிமார்களையும் கூட்டி வைத்துக் கொண்டு என்ன செய்யறான் அல்லாஹ், உங்கள்கிட்ட ஒரு தூதரை அனுப்பி வைப்பேன், அவருக்கு நீங்க உதவி செய்யணும், அவருக்கு பக்கபலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எடுத்தான். பத்தியா, கூட்டத்துக்கு மத்தியில் வைத்து ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறான். அதுக்காக நாங்கள் கூட்டத்தில் வைத்து பாட்டு படிச்சுட்டு இருக்கிறோம்.